ரவிசங்கர் சார் நீங்கள் சொல்லுங்கள். கேள்வி என்ன, நம்ம இவ்வளோ நேரம் நடத்திக்கிட்டு இருக்கோம், சொல்லுங்கள். இவங்க சொன்ன மாதிரி என்ன பேசிஸில் டிஎம்கே எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அப்பயே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பதவிக்கு வந்தால் உங்கள் அத்தனை பேரையும் நிரந்தரம் பண்ணிவிடுவோம், அண்டு மினிமம் நீங்கள் கேட்குற இந்த வேஜஸ் கொடுப்போன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இதில் வந்து 285 அது வந்து போல் ப்ராமிஸ் மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க, அதில் கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து 2023 ஜூலை மாதமே 2023 ஜூலை அப்போ கூட 12ஆம் தேதியோ என்னமோ அப்போ ஒரு 2-3 ஜிஓ இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஜிஓ 139, 150, தென் ஜிஓ 10. இது எல்லாமே இதை பற்றி தான். இந்த தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் பண்ண வேண்டும். அது இதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்பயே பிரைவேட்டைசேஷன் அந்த ஜூலை 23 பிரைவேட்டைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்பயே இவங்க வந்து ஏஐசிடியு அந்த பார்ட்டி எல்லாம் உள்ள பூந்து அந்த அளவுக்கு அரசாங்கத்தோட இதை பற்றி பேசியிருக்காங்க. அதையும் தாண்டி இத்தனை வருடம் 2023 ஜூலை, 24, 25, 25 ஆகஸ்ட், இன்னொரு 3-4 மாதம் அடுத்த நாள் போல் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா எந்த ஒரு பாலிசியும் இவங்க அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இவங்க இப்போ சொல்கிறது 1ஆம் தேதி கத்தால நாங்கள் வரோம், ரைட்டு, நீங்கள் உங்களுக்கு இனிமேல் வேலை இல்லை ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து. இல்லை, இது வந்து எவ்வளோ ஒரு மனசாட்சி இல்லாத. கண்டிப்பாக தினமும் அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த 23,000 நம்பி தான் கடன் வாங்கியிருப்பாங்க. நோய் இருக்கும், நொம்பலம் இருக்கும். இந்த ராதாகிருஷ்ணன் அதே சமயத்தில் அந்த 23,000 16,000 கையில் வருது. 16 தான். அதுக்கு இவங்க மேயர் பிரியா சொல்லிருக்காங்க, இல்லை இஎஸ்ஐ பிஎஃப் உங்க குழந்தைகள் படிப்பு அதுக்குதெல்லாம். அதையும் தாண்டி இவங்க சொல்றது இன்னும் பிடிப்பெல்லாம் போக 12,000 தான் கையில் வரும் அப்படிங்கிறாங்க. இதுல வந்து இவங்க மட்டும் இல்லை, செவிலியர்கள் அவங்களே ஒரு பர்மனன்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க டிஎம்கே அரசு. அதாவது சரள மேனிக்கு கடல் மண்களை அழுவதற்கு யார் கேட்பா? எல்லா துறைகளுமே ஒரு அரசு செய்கிற மோசடி சார். வாக்கு எவ்வளவு முக்கியம். பிரச்சனை உங்களுக்கு என்ன அப்படின்னா, பிரச்சனை என்ன அப்படின்னா, என்ன வேணாலும் நாங்க மேனிஃபெஸ்டோல சொல்லுவோங்க, போல் இதுல இஷ்டத்துக்கு சொல்லுவோம், அதை நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனா எங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. நாளைக்கு 5 வருஷம் கழிச்சு உள்ள வந்தாச்சுன்னா யாருக்கு சார் தெரியும்? நாளைக்கே இந்த இதுல ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அப்படி இருங்க, ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். 10 நாளைக்கு அப்புறம் 20 நாளைக்கு அப்புறம் சரிங்க உங்க எல்லாரும் பர்மனன்ட் பண்றேன், பின்னாடி வர ஆட்சியை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், பர்மனன்ட் பண்றேன்னு சொன்னால் மறுபடியும் உங்களுக்கு ஓட்டு போடலாம். தெரியாது. அக்கௌண்டபிலிட்டி வேணும். இதுதான் என்னுடைய பாயிண்ட். ரவிசங்கர் சார் சொல்லுங்க. இப்போ இந்த அவங்க பேசுனதை கேட்டேன், ரொம்ப ரொம்ப அருமையாக பேசினாங்க. அண்டு இவங்களை வந்து சில ஒர்க்கர்ஸை மிரட்டி அழைத்து கொண்டு போனார்கள் அப்படிங்கிறச்ச இட்ஸ் அட்ரோஷியஸ், ஷியர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அவங்களுடைய அந்த வறுமை நிலைமை, அவங்களுடைய இயலாமை, அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. சார் நீங்கள் அரசாங்கம் என்ன பேசிஸில் வாக்குறுதி கொடுத்தீங்க? வாக்குறுதி கொடுத்தீங்களா? இத்தனை பேர், எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளவு சம்பளம், இத்தனை பேரையும் பர்மனெண்ட்டை பண்ணால் அந்த பர்மனெண்ட் பண்ணுறதுக்குரிய மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். எவ்வளவு காஸ்ட் ஆகும்? ஒர்க் அவுட் பண்ணிங்களா? ஒர்க் அவுட் பண்ணலை. எதையுமே ஒர்க் அவுட் பண்ணாமல் ஆட்சிக்கு வந்தால் போரும் அப்படின்ட்டு வாக்குறுதியை கொடுத்து விட்டீர்கள். வாக்குறுதியை கொடுத்தீங்க, சரி கொடுத்துட்டீங்க. இல்லை சார், நான் வாக்குறுதி மட்டும் கொடுக்கல, எங்களுக்கு உள்ளூர் இன்டென்ஷன் இருக்கு, கண்டிப்பாக இவங்களை பர்மனன்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 1,00,000 பேர் ஒரே சமயத்தில் பண்ண முடியலையா? அந்த யூனியன் உங்ககிட்ட பேசுங்க. 2021 ஆட்சிக்கு வந்தோமா, இந்த வருடம் ஒரு 10,000 பேர், அடுத்த வருடம் ஒரு 15,000 பேர். அவ்வளோ எங்கே இருக்காங்க? இருக்கிறாங்களே கம்மி தானே. இல்லை, நான் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய நிலைமை புரிகிறது, நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு, அரசாங்கத்துக்கு எண்ணம் இருக்கிறது அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பத்திரிகையாளர் அவர்கள் சேகர் பாபு அமைச்சர் பேசுகிறாங்க, வாக்குறுதி கொடுத்தீங்களே, யார் கொடுத்தாங்க? நாங்கள் கொடுக்கல. அவங்களுடைய உடல் மொழி இருக்கு பாருங்க, பாடி லாங்குவேஜ், அந்த பாடி லாங்குவேஜ் அவ்வளோ சரியா இல்லையே, ரொம்ப மோசமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. நீ எந்த பத்திரிகைப்பா அப்படி? நான் வந்து நீலம் நான் உங்களெல்லாம் கூப்பிடவே இல்லைங்க. யார் வேணாலும் வருவாங்க, ஜேர்னலிஸ்ட் எல்லாம். சார் அவங்க ஒரு
வலிமை இழந்த மக்கள், மனசுல இல்ல, கண்டிப்பா பொருளாதாரத்துல ரொம்ப ஏழை மக்கள், கண்டிப்பா. மனசுல உறுதியான மக்கள், கண்டிப்பா. அவங்கள்ட்ட எவ்வளவு பொலைட்டா நடக்கணும். அந்த சின்ன வயசு மேயர் ரொம்ப பேசுறாங்க. நாங்க சொல்லியிருக்கோங்க 17,000 16,000 கொடுப்பாங்க. என்ன பேச்சு இது? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க இதே இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு டைமாக ஃபீல் பண்றீங்களா? அதுவே தப்பு. ஏன்னா 4 வருஷம் 4.5 வருஷம் எடுத்து பர்மனெண்ட்டே பண்ணல. எதுக்கு இங்கே தனியார்கிட்ட நான் போகணும்? இதே சேலரி 23,000 எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் வேலை இங்கே கொடுங்க, கவர்மெண்ட்டே கொடுங்க. அதே 23,000 சம்பளம் கவர்மெண்ட்டே கொடுங்க, நிரந்தரம். அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பாருங்க, அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்க. ஆனால் இதை நீங்கள் குறைக்கக்கூடாது. தனியார்கிட்ட போனால் கேரண்டி கொடுக்குறீங்களா? நான் தனியார்கிட்ட போகிறேன், கேரண்டி கொடுக்குறீங்களா? 23,000 இல்லை, 16,000 கூடாது. இதே 23,000 இல்லை என்றால் 23,000 ஒவ்வொரு வருஷமும் 5-7% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு அதானுங்க, தனியார் ஆகட்டும் அரசாங்கம் ஆகட்டும், அரசாங்கத்தில் இன்க்ரிமெண்ட் வாங்குறீங்களா? ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் வாங்குறீங்களா? அதே மாதிரி இவங்களுக்கும் சொல்லுங்க. எந்த வருஷம் 23,000 கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு விலைவாசி ஏறிவிட்டது. இது அதையும் தாண்டி 23,000 கொடுக்க மாட்டாங்க, 16,000 கொடுப்பாங்க, 15,000 கொடுப்பாங்க. எப்படி குடும்பம் நடத்துறது?